இது வந்து என்னன்னா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த 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 சொல்லுடைய அதிர்வு அலை இருக்கு பாருங்க. இப்ப ஒரு ஒரு சொல்லுக்கும் வாசியின் அசைவு இருக்கு. அதிர்வின் அலை இருக்கு. அப்படி அதிர்வின் அலை இருக்கும்போது, அந்த அதிர்வின் அலைக்கு ஏற்ப தான் அந்த அந்த அங்க வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையோட அலைக்கு ஏற்ப தான் நம்ம காதுக்குள்ள போய் நம்ம மூளை வேலை செய்யும். அப்போ எங்க போறேன்னு கேட்ட உடனே, அவன் வந்து அவருக்கு ஒரு மனசுல ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு, இத நம்ம செய்யணும். இன்னைக்கு நம்ம இப்ப இங்க போறோம். இங்க போய் நம்ம பேங்க்ல பேசி ஒரு லோன் வாங்கணும். அப்படி இப்படின்னு ஒரு ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டு, அந்த லோன் வாங்குறவன் என்ன பேசினா நம்ம என்ன சொல்லலாம்? அப்படி இப்படி ஒரு பிளான்ல, ஒரு ப்ரீ பிளான்ல மைண்ட்ல வச்சுட்டு போவான். இவங்க போம்போது, "எங்கப்பா போற?" அப்படின்னு கேட்ட உடனே, அந்த எங்கப்பா போறன்னு கேட்ட உடனே, அந்த அந்த அதிர்வலை வந்து இவன் பண்ண பிளான வந்து கெடுக்கும் மூளைக்குள்ள. அது கெடுக்கிறதுனால என்னன்னா, எங்க போகும்போது எங்க போறேன்னு கேட்டா அந்த வேலை விளங்காது. அப்படின்னு ஒரு பழமொழியா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைக்கும் ஒரு ஒரு அலைவரிசை உண்டு. ஒரு ஒரு அதிர்வு உண்டு. அந்த அந்த ஒவ்வொரு மனுஷனோட வார்த்தைக்கும் இந்த காற்று அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் வெளியில. அந்த அசையக்கூடிய அந்த காற்று தான் அந்த மனிதனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஏற்ப தான் ஆப்போசிட்ல கேட்கிறவங்களோட மூளையும் வேலை செய்யும். அது நல்ல வார்த்தையா இருந்தா நல்லபடியா பாசிட்டிவா வேலை செய்யும். அது கெட்ட வார்த்தையா இருந்தா நெகட்டிவா வேலை செய்யும். இதுதான் விதி. அந்த மூளைக்கு தெரியணும் அது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையான்னு. அந்த அந்த மூளைக்கு தெரியாம நமக்கு போகும்போது எங்க போற அப்படின்னு கேட்கறது கெட்ட வார்த்தை நம்ம மூளையில பதிஞ்சிருச்சு. அப்ப போகும்போது எங்க போறோம்னு அவன் கேட்டாடா அதனால தான் எனக்கு லோனே கிடைக்கல அப்படின்னு நம்ம நம்ம ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. அதான் விதி. ஆனா அது தெரியாது. அதனால வந்து இது தெரியாம நாம எல்லாம் இது தொன்று தொட்டு சொல்லிட்டே வரனால இப்படி ஆயிடுது. வேற ஒண்ணும் கிடையாது. அவசகுணமா பேசிட்டான், போகும்போது எங்க போறேன்னு கேட்டான், அவசகுணத்தை உருவாக்கிட்டான், அப்படி இப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து நம்ம மூளையோட வெளிப்பாடு தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த என்ன அலைகளுக்கு ஏத்தபடி, அந்த அதிர்வுக்கு ஏத்தபடி நம்ம மூளை செயல்படுது. அதுவும் காற்று தானே. காற்று தானே உள்ள வருது. அதனால அந்த காது மூலியமா வரக்கூடிய அந்த 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 வார்த்தையோட காற்று உள்ள போய் மூளையை டிஸ்டர்ப் பண்ணுது. வேற ஒண்ணும் கிடையாது. கேட்கப்பட்ட கதைகள் இதைகள் எல்லாத்தையும் போகும்போது எங்க போறோம் கேட்டா வழங்காது அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் நம்ம செய்யக்கூடிய காரியத்துல நம்ம ஃபுல் கான்ஃபிடென்ட்டா செய்ய முடியும். வேற ஒண்ணும் கிடையாது.